ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பூ பூத்துருக்கு. வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்கள், செம்பருத்தி பூ இருக்குல்ல, செம்பருத்தி பூவில் ஒரு பூவுங்க பாருங்கள், ரோஸ் கலர் பூ மேலே இருக்குது பாருங்கள். டபுள் கலர் வந்ததுங்க. இப்போ தாங்க நான் புதுசாக பார்க்குறேன். அதுவும் இன்றைக்கி தான் வந்திருக்கு எங்கள் வீட்டில் டபுள் கலர். இவ்வளோ நாள் இல்லை. சரி, அதை உங்கள்கிட்ட காமிக்கணும் தான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பிங்க் கலர் ஒயிட் கலர் ரெண்டுமே இருக்கு பாருங்கள், ஒரே செடியில். இது வந்து ஃபங்க்ஷனில் தந்தாங்க, கல்யாணத்தில் கொடுத்தது தான் வாங்கி வந்து வச்சேன். இப்போ தான் நிறைய கல்யாணத்தில் தராங்களா. இங்கே பாருங்கள், இதுவுமே ஃபங்க்ஷனில் தந்தது தான். கனகாம்பரம் நிறையா பூக்குது பாருங்கள், கொத்து கொத்தா செம்ம பூ வைக்குதுங்க. ரோஸ் செடி வச்சுக்கிறோம், ஊசி கனகாம்பரம், சிகப்பு கனகாம்பரம், மஞ்சள் கனகாம்பரம் எல்லாமே வச்சுருக்குங்க. உங்கள் வீட்டிலலாம் இது மாதிரி வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பூஞ்செடி வைக்கிறது பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறையா பூ பூத்துருக்கு. ஆனால் நான் தான் பறிக்க மாட்டேன். நிறையா பூ பூக்கும், நான் தான் பறிக்க மாட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பூ. எங்கள் வீட்டுக்காரர் அப்புறம் இளநி வாங்கிட்டு வந்தாங்க. இளநி குடிக்க போகிறேங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. வெய்ய நாள் ஆரம்பிச்சிச்சுல்ல, அதனால் சொல்லிட்டு இனிமேல் டெய்லியும் காலைல ஒரு இளநி குடிக்கலாம் சொல்லிட்டு இளநி வாங்கினார் சொன்னேன். அதனால் இளநி வாங்கின்னு வந்திருக்காங்க. வாங்கின்னு வந்து வெட்டுறாங்க. வெய்ய நாள் இருக்குல்ல, அதனால் கூலிங்காக இளநி, நொங்கு, தர்பூசணி அது மாதிரி நிறையா வாங்கி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், வழுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். இளநி கூட அதிகமாக குடிக்க மாட்டான், வழுக்கு நிறையா சாப்பிடுவான். அதனால் எனக்கு ஒன்று, தம்பிக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. பெரிய தம்பிக்கு. சின்ன தம்பிக்கு ஒன்றும் கொடுக்க ஆரம்பிக்கலை, அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு. அதனால் சொல்லிட்டு ஒன்றும் கொடுக்கல. டெய்லியுமே ஒரு இளநி எடுத்துக்கணுங்க வெய்ய நாளுக்கு. அங்கே பாருங்கள், அதுக்கு தம்பி வந்து கேட்குறான். கேட்கல, அவனுக்கு குடிக்க தெரியல. அதனால் அவனுக்கு கிளாஸில் ஊற்றி கொடுத்துருக்கோம். யாருக்கெல்லாம் இளநி பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ வெய்ய நாள் வேறு வந்துச்சுல்ல, குடித்தாச்சு. இப்போ அதில் நிறையா வழுக்கு இருக்குங்க. வெட்டி கொடுத்தா சாப்பிடுவாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே வழுக்கு தான். என் தம்பிக்கு கிளாஸில் கப்பில் ஊற்றி தான் குடிப்பான். யாருக்கெல்லாம் கிராமத்து வாழ்க்கை பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கிராமத்துலேருந்து யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இதுலேயுமே நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் வழுக்க. ரெண்டுத்துலேயுமே அதிகமாகவே இருக்குது நிறையா. வெய்ய நாளில் கண்டிப்பாக கம்பல்சரி இது எடுத்துக்கணுங்க. உடம்புல ஹீட்டெல்லாம் குறைக்கும். இளநி அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நல்லா கொஞ்சம் முத்தி போயிடுச்சு இந்த வழுக்க. ஆனால் சொல்லிட்டு அப்படியே பீஸ் போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர். இனிமேட்டு சம்பர் நாளில் இனிமேட்டு இளநி, தர்பூசணி, நொங்கு. இப்போ எங்கள் வீட்டு கொல்லையிலே இருக்குது நொங்கு. நாங்கள் ஒரு 1/2 ஏக்கர் போட்டு வச்சுருக்கோங்க, பழந்தோப்பு. அதில் இருக்குது பாருங்கள். அதில் போட்டு வச்சா தம்பி சாப்பிடுவான். இளநிலே போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவான். குடிச்சிட்டு அதை சாப்பிட்ருவான். சொல்லி தான் அவனுக்கு கப்பில் ஊற்றி அப்படியே கொடுக்குறேன். அவனுக்கு அது மாதிரி அப்படியே குடிக்க தெரியல, கீழே ஊற்றுறான். நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்? காலைல, மதியம் என்ன லஞ்சு? இன்றைக்கி நான் சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். பருப்பு போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். இது ரேஷன் கடை பருப்பு தாங்க. காலி ஆகிடுச்சு அந்த பருப்பு, ரேஷன் கடையில் வாங்கினது தான். அதுதான் கொட்டி ஊற வைக்க போகிறேன். இது கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் லேட்டாகுது ரேஷன் கடையில் கொடுக்குறது. அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அலசிட்டு போடலான்னு சொல்லிட்டு ஊற வைக்கிறேன். நல்லா ஊறிடுச்சிங்க. அலசிட்டு
போட்டுக்கலாம். நான் எப்பயுமே ரேஷன் கடை துவரம் பருப்பும் கடையில் வாங்கின்னு வரது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். அது மாதிரி போட்டால் நல்லா தான் இருக்கும் சாம்பாருக்கு. யாருக்கெல்லாம் கிராமத்து வாழ்க்கை பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். விறகடுப்பில் யாரெல்லாம் சமைச்சு சாப்பிட்றீங்க? வேறு சிலிண்டர் தட்டுப்பாடு வருதுல்ல. இங்கே பாருங்கள், மழை வந்து மழையில் எல்லாம் அடுப்பு நனைச்சிருச்சிங்க. நனைச்சதுனால இப்போ இரும்பு அடுப்பு வச்சு சமைச்சிட்டு இருக்கோம். அந்த அடுப்பு ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. திடீர்னு மழை வந்துச்சா எல்லாமே நனைஞ்சிச்சு. சாதம் வடித்தாச்சு. சாதம் வடிச்சிட்டு மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு. இப்போ காய் எதுவுமே இல்லை. சரி, முருங்கைக்காய் இருந்துச்சு. ஒரு 3-4 முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு வச்சு சாம்பார் வைக்கலாம். காய் வாங்கிட்டு வர சொன்னேன், நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இருக்கிறத வச்சு சமைக்கலாம்னு சொல்லிட்டு சாம்பார் வைக்க போகிறேங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் போட்டு தாங்க சாம்பார். நம்ம வீட்டில் சிம்பிளான சாம்பார் இன்றைக்கி. மற்ற எந்த காயும் இல்லை, நறுக்கியாச்சு. உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் போட்டு தான். முருங்கைக்காய் சீசன் இப்போ தாங்க வந்திருக்கு. இனிமேல்ட்டு அதிகமாக நம்ம வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார், காரக்குழம்பு, பொரியல் அதுதான் பண்ணுவேன். காய் எதுவும் இல்லாதனால இன்றைக்கி முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு வைக்கிற சாம்பார். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கட் பண்ணி வச்சு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்குமே முருங்கைக்காவும். பயிர் நல்லா வந்துருச்சு. இப்போ சிலிண்டர் இல்லாதவங்களாம் எப்படி என்னான்னு தெரியல. சிட்டி சைடு, இங்கே கிராமத்தில் எல்லாருமே விறகு போகிறாங்க. காட்டுக்கு போய் நிறையா விறகு எடுத்துன்னு வந்துடுறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கிராம சைடு, சிட்டியில் இருக்கவங்க தான் கஷ்டம், பாவம்ல. வாங்க எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு வானில் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெயுமே நான் அதிகமாக ஊற்ற மாட்டேங்க, கொஞ்சமாக தான் ஊற்றுவேன். நிறைய பேர் நிறையா ஊற்றுவாங்க எண்ணெய், அது மாதிரி ஊற்ற மாட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். விறகடுப்பில் யாரெல்லாம் சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை, அதனால் கேட்குறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். மழை வேறு, நைட்டு செம்ம மழைங்க. யார் யார் ஊரில் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். திடீர்னு ஒரு நைட்டு 12 மணிக்கு செம்ம மழை. அடுப்பு எல்லாமே ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. இப்போ எப்போ அடுப்பில் சமைக்கிறதுன்னு தெரியல. நான் ஃபுல்லாகவே நனைஞ்சிச்சு அடுப்பு. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சோடனே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் மசியத்துக்கு. உப்பு போட்டால் சீக்கிரமாக மசிஞ்சிரும். வாங்க இப்போ உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இன்றைக்கி 2 காய் மட்டும் தான் வச்சு போடுவோம். எப்பயுமே பீன்ஸ் போடுவோம், அவரைக்காய் போடுவோம். அதெல்லாம் இல்லை, இந்த 2 காய் தான் இருந்துச்சு. அதுவும் இந்த மரத்தில் இருந்துச்சு. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் தான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. காய் வாங்கிட்டு சொன்னால் சரி நாளைக்கு வாங்கிக்கலாம் சொன்னாங்களா, அதனால் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் உப்பு போடலாம். கல் உப்பு, முடிஞ்ச அளவு கல் உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் உப்பு போட்டுக்கலாம். இந்த மாவு ஐட்டம், மாவு பிசைற எல்லாம் மாவுக்கு, இட்லி மாவு அது மாதிரி போட்டுக்கலாம். கோதுமை மாவு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் தனியா தனியாக வச்சுப்பாங்க. இது மிளகா இருக்குல்ல, அது தனியாக அரைச்சி வச்சுப்பாங்க. மல்லித்தூள் தனியாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி இல்லை, எல்லாமே குழம்பு மிளகாத்தூள் தாங்க. அந்த பயிர் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு அது நல்லா வெந்துட்டு இருக்குல்ல, அதை நல்லா மசிக்கணும். ஏன்னா கொஞ்சம் ரேஷன் கடை பயிரில், அதனால் கொஞ்சம் நல்லா மசியணும். ஏன்னா அப்படியே ஊற்றினா கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும்.
இது மாதிரி கொஞ்சம் மசிச்சு ஊற்றினா நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளான சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.